கற்றுக்கொள்ள வேண்டிய கர்த்தரின் வார்த்தைகள். தேவ தயவு கிடைப்பதற்கு ரோமர் 11வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 22வது வசனங்கள் வரை. நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டாரென்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். தேவ தயவு கிடைப்பதற்கு முதலாவதாக மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. இரண்டாவது எச்சரிக்கையாயிரு. மூன்றாவது நிலைத்திரு. கற்றுக்கொள்வோம், கடைபிடிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.